ஏம்மா சுந்தரி, கேக்குதா? ஆமா, காலையிலேருந்து உனக்கு ஃபோன் பண்ண பார்த்துக்க. ஃபோனே போக மாட்டேங்குதுடி. நானும் என்னமோ ஏதோ என்னமோ ஏதோன்னு திரும்பி திரும்பி ஃபோன் அடிக்கிறேன். இப்போதாம்மா ரிங்கு போச்சு. பிள்ளை என்ன செய்கிறாளோ தூங்குறாளோ என்னமோ தெரில, டவர் இல்லையோ அப்படின்னு என்னமாவது ஒன்று நினச்சிட்டே கிடந்தேன். பிள்ளைக்கு போகான்னு போகல அப்படின்னோடனே நீனும் நேரத்துக்கு அடிச்சிருவியா? நேரத்துக்கு நீனும் ஃபோன் அடிக்கலையா? என்னன்னு தெரியலையேன்னு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பயம். அப்பாடா, இப்போதான் நீ ஃபோனையே எடுக்கிற. என்னம்மா செய்கிற? ஆ ஏம்மா, நானா உட்காந்துருக்கேன். எழுந்து உட்காந்துருக்கேன். நீ சொன்ன மாதிரி தான், தூக்கம்தான். வேற என்ன செய்ய? வீட்டில் தான் அத்தை ஒரு வேலையும் பார்க்க சொல்கிறது கிடையாது. நானே பார்க்குறேனாலும் பார்க்க வேணான்றது. அப்புறம் என்ன பண்ணுறது? இப்போ எழுந்து உட்காந்துருக்கேன். நீ இத்தனை தடவை ஃபோன் பண்ணியா? தெரியாதே. நானும் ஃபோனு பக்கத்தில் தான் இருந்துச்சு. ரூமுக்குள்ளே இருந்தேன்னா அதிக நேரம் டவர் கிடைக்க மாட்டேங்குதுமா. அது மாதிரி நீ ஃபோன் பண்ணப்போ டவர் கிடைக்காமதே இருந்துச்சோ என்னமோ. அதனால எதுவும் ஃபோனை எடுக்காமல் இருந்திருப்பேன். அதுதான் போல. சொல்லுமா. ஏம்மா, அம்மாவா அது? ஆமா அத்தை, அம்மா தான். அத்தைம்மா, யார் பேசுறேன்னு கேட்குறாங்க. சரி சரி, பேசு பேசு. நல்லா இருக்காங்களாமா? அம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வீட்டில்? அத்தை கேட்குறா. நல்லா இருக்காங்களாம்? நல்லா இருக்காங்களாம் அத்தை. அத்தையாம்மா, அத்தையிட்ட கொஞ்சம் போன தரியா, ஒரு விஷயம் பேசணும். ஏட்டி, உன் சித்தப்பா மக கல்யாணம் இன்னைக்கு தானம்ட்டி, உனக்கு யாவும் இருக்கா இல்லையா? ராத்திரி போன் அடிக்கணும் உன்ட்ட சொல்லணும் ஒரே நினப்பா இருந்தேன். சொல்லத்துக்கு என்னால் முடியல. அந்த வாக்கில் இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. சரி ஏம்மா, மணி 9 தான் ஆகுது. நான் உங்கள் அப்பா எல்லாம் கிளம்பிட்டு தான் இருக்கோம். நீ உன் வீட்டுக்கார கூட கிளம்பி வந்துடுறியா? கோச்சுக்குவா கட்டி வரலன்னா. நானும் சொல்லி பார்க்கலான்னு தான் பார்த்தேன். அப்புறம் நான் என்னத்தை இப்போதைக்கு எல்லாத்திட்டையும் சொல்கிறேன் அப்படின்னு, சரி உன்னை வர சொல்லிடலாம் அப்படின்டாமா உனக்கு ஃபோன் போட்டேன். ராத்திரியே கிளம்பிடுடின்னு சொல்லலாம்னு நினச்சி மறந்துட்டேன் பார்த்துக்க. அந்த வாக்கில் தான் காலையில் வெள்ளனை காத்தால ஞாபகம் வந்துச்சு. நானும் வெள்ளனை இருந்து ஃபோன் அடிக்கிறேன், எடுத்த பாடு இல்லை. நீயும் எடுக்கவே மாட்டேங்கிற. சரி போ, பிள்ளை எடுக்கலை அப்படின்னு இப்போ தான் அடிக்கிறேன், திரும்பி எடுத்துட்டேன். என்னம்மா, ஞாபகம் இருக்கா இல்லையா? எம்மா, இன்னைக்கா கல்யாணம்? ஐயோ, போமாங்கிட்டு சொல்றது இல்லையா நீ? சுத்தர மறந்துட்டேன் பாரு. கல்யாணம்னா முன்ன பின்ன சொல்ல மாட்டியா? எனக்கும் ஞாபகம் இல்லை, இவருக்கும் தெரியாது. அத்தை, இன்னைக்கு எங்கள் சித்தப்பா மக கல்யாணமா. அம்மா அதுக்கு தான் காலேருந்து ஃபோன் அடிச்சிருக்கு, ஃபோன் வராமலே இருந்திருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அத்தை? அத்தி, ஆமா. இளவரசன் மவளுக்கா? ஐயா ஆமாத்தா, இன்னைக்கு கல்யாணம் தான், நான் மறந்துட்டேன் பத்தியா. இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. இன்னைக்கு தான் கல்யாணம். அட கடவுளே, அம்மா இப்போவாது போன் அடிச்சு சொன்னுச்சு. என்ன சொல்லுது? கிளம்பி வர சொல்லுதா? தம்பி மட்டும் வருவான்னு சொல்லு. அவர் மட்டுமா அத்தை? கோச்சுக்கிறாங்களாம் அத்தை. எங்கள் சித்தப்பா கோச்சுப்பாரு. சித்தி எதுக்கு எடுத்தாலும் கோச்சுக்கும். அதோட என் தங்கச்சி இருக்காளே, அதுக்கு மேலே கோச்சுக்குவா. என்னக்கா வரமாட்டியா போக மாட்டியான்னு. என் கல்யாணத்துக்கெல்லாம் நாளே என் தங்கச்சி வந்தாத்த. அதனால் எப்படி அவள் கல்யாணத்துக்கு போகாமல் இருக்க முடியும் சொல்லுங்க? நாளே உடையாந்த கல்யாணத்துக்கு நான் போகாமல் எப்படி தான் இருக்க முடியும்? அவளையும் ஏதாவது கோச்சுப்பா. சித்தி ரொம்ப கோச்சுக்கும். சும்மாவே சித்தி ஒரு மாதிரி முனக்கிட்டு பேசிகிட்டு இருக்கோம். கல்யாண காட்சிக்கு போகலன்னு வைங்களே, சுத்தர வாய் கொடுத்து பேசாது. ஆமாம், என்ன செய்யறதுன்னு தெரியலையேத்த. சுந்தரி, வேற ஒன்றும் பண்ண முடியாதுமா. நீ கிளம்பி வந்துடுறியா? கிளம்பி வர்றதுதான் நல்லது. ஆமாம், நீ தம்பிகிட்ட ஒரு வார்த்தை சொல்லு. எங்கே போயிடுச்சு தம்பி? கிளம்பி வாமா. உன் சித்திகாரி நீ சொன்னாப்புல கோச்சுக்குவா. அப்படியே பேச கூட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டா எப்பவும். அந்த மாதிரி ஆள். அதனால் நீ தம்பிகிட்ட சொல்லி நீ ஃபஸ்ட்டு கிளம்பி இருந்தேன்னு வையே, தம்பி வந்தோன்னு பொசுக்குன்னு ஒரு எட்டு உடியாந்து ஒரு வாய் கஞ்சி குடிச்சிட்டு நீ வாட்டி கிளம்பி ஓடி போயிடலாம். இங்கே ஒன்றும் நீ ரொம்ப நேரத்துக்கு உட்காந்துருக்க வேணாம், நிற்க வேணாம். தலையை மட்டும் காமிச்சிட்டு சாப்பிட்டுவிட்டு போயேன். ஒரு 10 நிமிஷம் ஆகாது, அரை மணி நேரம் ஆகாது. புரியுதா? வந்துட்டு ஓடியாந்துட்டு வர்றியா? அத்தை, அம்மா கிளம்ப சொல்லுது. இவர் வேற வீட்டுக்கு இந்த வர்றேன்னாரு. அவர் வர்றதுக்குள்ளே கிளம்பி இருந்தேன்னா ஒரு எட்டு ஓடிட்டு உடியாந்துடலாம் அத்தை. அம்மா சொல்லுது. என்ன பண்ணட்டும்? சுந்தரி, போறேங்கிறியா? மண்டபங்க அரை மணி நேரம் கூட ஆகாது. சரி சரி, நீ போய் கிளம்பு. போன என்கிட்ட கூட, நான் பேசிகிட்டு இருக்கேன் அம்மா கிட்ட. அம்மா, அத்தை சரி கிளம்பு அப்படிங்குது. நான் போய் கிளம்புறேம்மா. ஆமாம்மா, நாளை பின்ன உன் வளகாப்பு இருக்குது. அவங்களும் வரணும் போகணும். அவள் சும்மா கோச்சுக்குருவா. அந்த பிள்ளை உன் கல்யாணத்துக்கு நாளே வந்துருச்சு. குடும்பமே வந்தாக, எல்லாரும் வந்தாக போனாங்க. நீ வரலன்னா ஒரு மாதிரி கோச்சுக்கிட்டு பேச மாட்டாங்க. சரி,
நீ வந்துரு என்ன, அத்தைகிட்ட கூட நான் அத்தைகிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அத்தாச்சி கேட்குதுகளா? சுந்தரி நீ போய் கிளம்பு, அம்மா கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆ சரிங்க அத்தை. ஏம்மா இன்னைக்கே கல்யாணம்? அட ஏன் கேட்குற, சுத்தர மறதி ஆகி போச்சு பார்த்துக்க. யானும் நினப்பே இல்லை. சனிக்கிழமை அடுத்த சனிக்கிழமையா இருக்குமோன்னு ஒரு பக்கம் ஞாபகம். அந்த வாக்கில் தான் நினப்பு இல்லாமல் நானும் இருந்துட்டேன். நல்ல வேலை ஃபோன் போட்டேன். போகலைன்னா இளவரசன் இளவரசன் பொண்டாட்டியும் கோச்சுக்கிற கோச்சு ஒன்றும் சொல்ல முடியாது. சும்மாவே ஒரு மாதிரி பண்ணுங்க. கல்யாண காட்சிக்கு போகலன்னா அம்புடுத்தேன். நல்ல வேலை இப்போவாது ஃபோன் போட்டு ஞாபகப்படுத்தினியே. இல்லைன்னா நாங்கள் எங்கள் யாருக்குமே ஞாபகம் இல்லை. சுத்தரம் மறந்துருப்போம். சுந்தரி இந்த ஓடி போய் கிளம்ப போயிட்டா. ஆமாங்க அத்தாச்சி, அதுக்காக தான் ராத்திரியே ஞாபகப்படுத்துவோன்னு நினச்சேன். என்னடா புள்ள அதை பற்றியே பேசலை. இன்னைக்கு கல்யாணம்னு அவளுக்கு தெரியாதே என்னமோ. கல்யாணமாக இருந்தால் இந்நேரம் நமக்கு போன அடிச்சிருப்பாளேன்னு ஒரு ஞாபகம் இருந்துச்சு. ஐயோ தெரியலையே என்னமோ யாருக்கும். நம்மளே ஃபோன் போட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் இன்னைக்கு தான் கல்யாணம்னு அப்படின்னு தான் ஃபோன் போட்டேன் அத்தாச்சி. ஆமாம்மா, நல்ல வேலை ஃபோன் போட்டேன். உங்கள் மருமங்காரன்னு இப்போ தான் வீட்டுக்கு வரேன் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீ சொல்லிட்ட. அவள் கிளம்பி ரெடியாக இருந்தானா அவனும் சாப்பிட்டு ஒரு தான் கூட்டிகிட்டு போயிடுவான். ஆ எல்லாம் நல்லா இருக்கேலாம். என்ன குழம்பு வச்ச? நானா பருப்பு போட்டு முருங்கைக்காய் கடைஞ்சி கத்திரிக்காய் போட்டு பருப்பு சாம்பார் வச்சேன். தொட்டுக்க உருளைக்கிழங்கு அவிச்சு பண்ணினேன். நீனு? நானாங்க அத்தாச்சி, ராத்திரிக்கு பட்டாணி கொஞ்சம் ஊற வச்சுருந்தேனா அதை போட்டு குருமா மாதிரி வச்சேன். அதை தான் இப்போ சாப்பிட்டோம். கொஞ்சமாக வச்சேன். சாப்பிட்டுட்டு இருந்த இப்போ உடனே கிளம்ப வேண்டியதான். மத்தியானத்துக்கு கல்யாணத்தில் போய் சாப்பிட்டுக்கரலாம்ல. அதனால சும்மா கொஞ்சமாக கொதன்னு வச்சேன் அத்தாச்சி. சரி அவளை சாப்பிட்டு கிளம்ப சொல்லுங்கள், ரெடியாக இருக்க சொல்லுங்கள், அப்புறம் வந்துட சொல்லுங்கள். நாங்களும் தான் கல்யாணத்துக்கு கிளம்பிட்டோம். நல்ல வேலை இப்போவாது ஃபோன் போட்டானே. சரி அத்தாச்சி, அப்போ நான் ஃபோனை வைக்கவா? கிளம்புற வழியாக இருக்க சொல்லுங்க. ஆ சரிம்மா, இந்த கிளம்பிட்டாவ. சரி வை வை. அப்பாடா, இப்போவாது ஃபோன் போட்டு நல்ல வேலை சொல்லிட்டா. இல்லைன்னா நான் வேற அடுத்த சனிக்கிழமையா இருக்குமோ அப்படின்னு ஒரு யாபகம். எம்மா, என்ன குழம்பு வச்ச? ஆமா, காலையிலே சாம்பார் வைக்கணும். நீயோ கொஞ்சம் சோறு போட்டு பசிக்குது. சுந்தரி இங்க சாப்பிட்டாலாம்? சுந்தரி வீட்டுக்குள்ள இங்கே சாப்பிட்றியா இல்லை கல்யாணத்தில் போய் சாப்பிட்டுக்கிறியா? யாரு கல்யாணம்? சின்ன மாமனார் வீட்டிலடா. இன்னைக்கு தான்டா கல்யாணம். சொல்லவே இல்லை. அவளும் சொல்லல, நீயும் சொல்லல. இன்னைக்கு கல்யாணம்? நான் வேற அடுத்த சனிக்கிழமைனே நினச்சிக்கிட்டு கிடந்தேன் பார்த்துக்க. லாஸ்ட்டில் இன்னைக்கு. ஐயோ ஐயோ, நல்ல வேளை உன் மாமி அப்போ தான் ஃபோன் போட்டு இன்னைக்கு தான் கல்யாணம் வந்துருங்கங்குது. அப்பந்தான் ஞாபகம் இருந்துச்சு. சரிம்மா, நீ கிளம்பு ஓடு. ஆமா, நான் ஒத்தையில போனாலும் அவங்க கோச்சுக்குவா. ரொம்ப சொந்தக்காரவங்க. சின்ன மாமனார் வீடுங்கையில நான் ஒரு ஆளா போனா சரிப்பட்டு வராது. நீ கிளம்புமா, உன்னையே நான் கூட்டி போறேன். ஏன்னா அவளை போட்டு இழுத்தடிக்க கூடாதுல இந்த மாதிரி நேரத்துல அங்க இங்கேயும். ஆமா, அதனாலதான் உன்னையே கிளம்ப சொல்றேன். போய் கிளம்புறியா? ஒருதா போய் அங்கேயே சாப்பிட்டுக்குருவோம். ஏலே, அவ கிளம்பிட்டு இருக்கிறா. அவளை கூட்டிகிட்டு போ. என்ன இனத்தை கூட்டிகிட்டு போற? வேண்டாம் வேண்டாம். அவளுக்கு சொந்தம், எனக்கும் தான் சொந்தம் என் தம்பி. இருந்தாலும் நீ அவளை கூட்டிகிட்டு போப்பா. அவள் சித்தப்பா மக. சரிப்பட்டு வராது. அவளை கூட்டிகிட்டு போ. அவளும் இன்னும் சோறு திங்கலாம். அங்கே போய் சாப்பிடுங்க ரெண்டு பேரும். இல்லைங்கன்னே ஒரு வாய் அள்ளி போட்டு போறியா? விளாடுறியா? சுந்தரி எதுக்கு கிளம்ப சொன்ன இப்ப? அறிவு இல்லாம லூசாமா நீ? அவளை போய் இந்த நேரத்துல அங்க இங்கேயும் ஃபங்க்ஷன் அது இதுன்னு கூட்டி போடுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் நினைச்சிட்டு இருக்கேன் எங்கேயும் கூட்டி போக கூடாது அவளை அப்படின்னு. நீ எதுக்கு இப்ப அவளை கிளம்ப சொல்லிட்டு இருக்க? நீ பண்ற வேலை தானா? டேய், நான் அவளை கிளம்ப சொல்லிட்டு இருக்கேனா? அவங்க அம்மா தாண்டா ஃபோன் போட்டு நீ வந்தானுமோ சித்தி சித்தப்பாவும் கோச்சுக்குவாவும் சித்தி மக கோச்சுக்குவா அப்படின்னு ஃபோன் போட்டு இப்போ தான் சொல்லுச்சு. அந்த வாக்கில் தான் கிளம்புறேன்னா சரி ஓடி கிளம்புமான்னு. இந்த அவளே கிளம்பி வந்துட்டாப்பா. ஒரு எட்டு அழுத்து கூட்டிகிட்டு போயிட்டு வாப்பா. சுந்தரி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கறது இல்லையா? லவக்குன்னு கிளம்பிட்டா. மா சுந்தரி, வேண்டாம்மா. சொந்தக்காரவங்களாம் ஏதாவது வந்து கேட்பா, திஷ்டிப்பட்ட மாதிரி ஆயிரும். எனக்கு இந்த மாதிரி பொது இடத்துக்கு சொந்தக்காரங்க இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போக கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நானும் அம்மாவும் போயிட்டு வந்துடுறோமே. நான் ஒரு ஆளை போனாதான் எதுவும் நினைச்சுக்குவாங்க. உனக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியதான். அப்படி சொல்லிக்கிறோம். நானும் அம்மாவும் போயிட்டு வந்துருவோமா? ஏம்மா, போயிட்டு வந்துருவோமா? சுந்தரி வீட்டில் இருக்கட்டும். ஆமா, அவளை கூட்டி போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இங்கே பாருங்க, இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அது எங்கள் சித்தப்பா பொண்ணுங்க. எங்கள் சித்தியை பற்றி உங்களுக்கே தெரியும்ல. ஏதாவது ஒன்றுன்னா போகணும். அவங்க குடும்பமாக வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்க. எப்படிங்க போகாமல் இருக்க முடியும்? இப்போ என்னங்க, அதான் 3 மாதம் ஆயிடுச்சுல்ல. 3 மாதம் ஆனதுக்கப்புறம் என்ன பிரச்சனை ஆக போகுது? காரில் தானே போக போகிறோம், நடந்தா போக போகிறோம். சொந்தக்காரங்களாம் பார்த்தாலும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி தெரியாது இப்போதைக்கு. என்ன ஒன்று, எல்லாரும் கேட்பாங்க, என்னம்மா நல்ல விஷயம் விசேஷமா விசேஷமான்னு கேட்பாங்க. அதுதான் ஒன்று.
ஆமாம் ஆமான்னு சொல்லிட வேண்டியதுதான், ரிவீல் பண்ணிட வேண்டியதுதான். என்ன சொல்கிறீங்க? ஏய் என்ன பேசுற இப்போ போயா? மா பாத்தியாம்மா அந்த பிள்ளை என்ன பேசுதுன்னு? இந்த மாதிரி நேரத்துல ஐயோ ரிவீல் பண்ணவே கூடாதுமா. வளகாப்பு இப்போவோ முத நாள் தான் எல்லா சொந்தக்காரங்களுக்கும் ரிவீல் பண்றோம். அது வரைக்கும் இதை சொல்லவே கூட. எனக்கு அவங்க ஒருவேளை மொழி வச்சுட்டா, அவங்க மொழி ஒருவேளை திருஷ்டி பட்டுட்டா ஏதாவது ஆயிடுமோ, குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோ, அதாயிடுமோ. எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்குப்பா. நீ பாட்டுக்கு யாருக்கிட்டையும் சொல்லிடாத சுந்தரி, உன்னை கெஞ்சி கேட்டுக்க. இல்லைங்க, இப்போ என்னங்க என்ன வரக்கூடாதுன்றீங்களா? ஏங்க ப்ளீஸுங்க, நான் வரேங்க கல்யாணத்துக்கு. மா சுந்தரிட்ட எடுத்து சொல்லுமா, கல்லு மாதிரி நிக்கிறா. அவ கேக்குறா பத்தியா, நான் வரக்கூடாது வைக்க கூடாதானே. மா வேணான்னு சொல்லுமா ப்ளீஸ்மா, உனக்கு கெஞ்சி கேக்குறேன். சொல்லு அவள்கிட்ட. ஏம்மா, அவன் சொல்கிறதுலே ஒரு நியாயம் இருக்குல்ல. அதான் அவன் வேணாங்கிறான், எல்லாரும் திருஷ்டி பட்டுரும் அப்படின்ட்டு. என்ன அத்தை பெரிய திருஷ்டி பட போகுது? நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் தான் திருஷ்டி பட போகுது. இல்லைன்னா எல்லாரும் எப்பவும் போல் என்ன மாசமா இருக்கேன்னு கேட்டு கொள்ளுவாங்க. இது ஒரு விஷயமே இல்லை, நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாருங்க, உங்களுக்கு என்னை கூட்டி போகிறதுக்கு விருப்பம் இல்லை, அவ்வளோதானே? அதானே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? விருப்பம் இருக்கா இல்லையாங்க? எனக்கு நல்லா தெரியுது உங்களுக்கு என்ன கூட்டி போகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு. அப்படி தானே? சரி விடுங்க, கூட்டியே போக வேணாம், போதுமா? இப்ப கோவப்படாதடா, நானும் வரலடா, நீ மட்டுமாவது போயிட்டு வாடா. ஏன்னா அவ தான் இவ்வளோ சொல்றாள, கூட்டிகிட்டாவது போயிட்டு வாடா. இந்த மாதிரி நேரத்துல அங்க இங்கேயும் அலையக்கூடாது டாக்டர் சொல்லியிருக்காங்கம்மா. ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னால தாங்கவே முடியாது. அதுக்காக தான் நான் யோசிச்சு பயப்படுறேன். இது ஏமா இவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா? சரி, அவன் பயப்படுறாம்மா. அங்கே எங்கே கூட்டி போய் ஏதாவது ஒன்று மேடு பள்ளம், அந்த ரோடெல்லாம் சரியில்லை இல்லை, அதனால கொஞ்சம் பயப்படுறான். ஏதாவது ஒன்று ஆயிட்டுனா என்ன செய்யறது? அதுக்கு தான். நீ இன்னொரு நாள் போயேன். இன்னைக்கு வேண்டான்னு அவனே சொல்லும்போது நாம் வற்புறுத்தி போகிறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது. அதான் சொல்கிறான், கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. ஏன்னா அப்படிலாம் பண்ணுறீங்களோ தெரில. எங்கள் அம்மாவே வர சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஆசையாக நான் கிளம்பிட்டேன். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போய் எவ்வளோ நாள் ஆச்சு, ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன்லாம். அங்கே அவ்வளோ ரிலேட்டிவ்ஸ்லாம் வருவாங்க, எல்லாரையும் பார்க்கலாம், மீட் பண்ணலாம். எதுக்காக தான் என்ன வேணாம் வேணாம் வேணான்னு இப்படி பாடாப்படுத்துறீங்களோ தெரில. சரி, நான் போகவே இல்லை, போதுமா? ஆசையாக போயிட்டு லவுக்குன்னு இந்த saree எடுத்து கட்டி ஜுவல்ஸ்லாம் போட்டேன், ஃபங்க்ஷன் போகலாம் அப்படின்னு. ரொம்ப நாளாச்சு இது மாதிரி கூட கிளம்பி. ஆசையாக இருந்தேன் ஃபங்க்ஷன் போகலாம் அப்படின்ட்டு. லாஸ்ட்டில் இப்படி ஆயிடுச்சு. யாரோ போங்க, என்னமோ பண்ணுங்க, நான் ஒன்றும் வரல. சரியா? கோவப்பட வேணாம்னு சொல்லுமா, பாத்துக்கலாம் சுந்தரி ப்ளீஸ் சுந்தரி. எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான் சொல்றேன், எனக்காக சொல்லல.